பாருங்கள், நான் இப்போ பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நான் இப்போ 3/4 கிலோ கறி மட்டன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் 3/4 கிலோ அரிசி போட போகிறேன். அதுக்கு 3/4 கிலோ கறிங்க. இப்போ இந்த கறியை நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கறியை அதில் போட்டுடலாம். கூட இப்போ 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி போடுறேன். அது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது அது போடுறேன். கூட வந்து உப்பு ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன். கூட கொஞ்சம் கூட போடலாம், நம்ம சாப்பாடுக்கு தான் போட போகிறோம். 1.5 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா கறியில் நல்ல உப்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே நான் ஏலக்காய் பட்டை எல்லாம் போட்டு அரைச்சே வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா வாசனை அடிக்கும்னு. இப்போ இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்கு போட தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. சாப்பாட்டில் போடும்போது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம நல்லா கழுவிருக்கோம், தண்ணி ஊறும். இப்போ நம்ம கலரி விட்டு ஒரு 4 விசில் போட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் அடுப்பில் வைக்கணும். இப்போ பாருங்கள், இது நமக்கு போதும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், 1.5 கரண்டி உப்பு, 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட நம்ம மூடி வச்சிடலாம். 4 விசிலில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த கறி மட்டன் வந்து 4 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்றலாம். இப்போ இந்த பாத்திரம் காஞ்சிச்சு. இதில் வந்து நான் ஒரு 100 கிராம் கோல்டு வினர் போடுறேன் எண்ணெய். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் பெரிய டீஸ்பூனுக்கு நெய் போடணும். பாருங்கள், 2 டீஸ்பூன் 100 கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன். 2 டீஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். நான் இங்கே வாங்கினது ஆவி நெய் தான். நீங்கள் எந்த நெய் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த நெய் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ நான் 3/4 கிலோ அரிசி தான் நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3/4 கிலோ அரிசிக்கு வந்து நான் ஒரு 300 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 300 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகா காம்பை எடுத்துகிட்டு அதையும் போட்டிருக்கிறேன். ஆனால் பச்சை மிளகா கீரிலாம் போடக்கூடாது, காம்பை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே தான் முழுசாக போடணும். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, நெய்யும் காஞ்சிச்சு. இப்போ நான் இது கூட இப்போ இந்த மாதிரி பிரியாணி செய்கிறங்கிறதுனால தான் இந்த சுருள் பட்டை நான் இப்போ வந்து சாப்பாட்டுக்காண்டி நான் போடுறேன். நான் எல்லாமே போட்டு அரைச்சி தான் போடுவேன், ஏலக்காய் பட்டையெல்லாம். இப்போ கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால வாசனை நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு 2 ஏலக்காவும் ஒரு 4 துண்டு பட்டையும் நான் இப்போ போடுறேன். கூட ஒரு 4 கிராம்பு, இந்த கிராம்பையும் நான் அதில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் முருவணும், அதுக்கு நம்ம இப்போ 1 டீஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக முருவோம். நம்ம அப்போ தான் இதில் கறியில் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம அரிசி போடுறதுனால சரியாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த 4 பச்சை மிளகாயும் அதில் போட்டுடலாம். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும் வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கியிருக்கான்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்குது, நல்லா பாதி வதங்கிச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுட்டு தான் நான் அரிசியை ஊற வச்சுருக்கேன் கழுவி. பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் தான் இது யூனிட் அரிசி தான், அதான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நான் எப்போவுமே அதான் வாங்குவேன். இதை வந்து நம்ம சட்டி அடுப்பில் வச்சு நம்ம வெங்காயம் போடும்போது தான் நம்ம கழுவி ஊற வைக்கணும். அதுக்கு முன்னே ஊற வச்சிடக்கூடாது, ரொம்ப குழஞ்சிடக்கூடாது சாப்பாடு. நான் எப்போவுமே சட்டி அடுப்பில் வச்சு வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நான் அரிசியை கழுவி ஊற வைப்பேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். நம்ம இந்த கறியில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் போட்டோம், நம்ம இதில் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நம்ம வாசனைக்கு தேவையான அளவு நம்ம தான் போடணும். இது போதுமானது, ஏன்னா 3/4 கிலோ கறி தான் போடுறோம்.
மொத்த கணக்குக்கு நமக்கு 6 டீஸ்பூன் வந்துச்சு. ரொம்பவும் அதிகமாக போட்ட அன்றைக்கி இஞ்சி பூண்டு வாசனை அடிக்கும் சாப்பாட்டில். இப்போ இந்த இஞ்சி பூண்டை போட்டுட்டு நம்ம 2 மினிட்ஸில் நம்ம திறக்கலாம். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம், வாசனை வரணும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 3/4 வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். வதங்கினாலும் நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த தக்காளி நம்ம அதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி கூட நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கீழே 2 டீஸ்பூன் போட்டோம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம போடுவோம். 4 மிளகா போட்டிருக்கோம். இதே நமக்கு போதுமானது. காரம் இது கரெக்டாக தான் இருக்கும். தேவைப்பட்டானிக்கு வேணும், ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நார்மல் காரம் நினைக்கி நமக்கு இந்த அளவே போதும். ஏன்னா அந்த கறியில் அந்த வெந்திருக்குது இல்லை, அதில் உள்ள மிளகாத்தூள்லாம் அதில் இறங்கும். இப்போ இந்த தக்காளியும் போட்டாச்சு. இன்னும் ஒரே நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள் இந்த தக்காளி போட்டோங்க, தக்காளியும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச கறியை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். பார்த்திங்களா நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம அந்த கறியை அதில் போட்டுருவோம். கறியை போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுலாம். இப்போ இது கூட நம்ம ஃபஸ்ட்டு கறி வேக வைக்கும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டோம். இப்போ இதில் இன்னொரு 1/4 டீஸ்பூன் போடலாம். மொத்தம் 1/2 டீஸ்பூன் தான், இதே போதும். இது கூட ஒரு கப்பு தயிர் நான் சேர்க்குறேன். பிரியாணிக்கு தயிர் எவ்வளோ வேணாலும் போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. தயிர் போட்டால் சாப்பாடு புளிச்சிரும், சாப்பாடு கெட்டுரும்லாம் நினைக்க வேணாம். தயிர் 1 கப்பு இல்லை 2 கப்பு கூட போடலாம். தயிர் வந்து நமக்கு டேஸ்ட்டு தான் கொடுக்கும், அது ஒன்றும் கெடாது. ஆனால் புளிப்பில்லாத தயிராக இருக்கணும். நம்ம வீட்டில் ஊற்றி வச்சதாக இருக்கணும், இல்லை வெளியில் வாங்கினாலும் நல்ல தயிராக இருக்கணும். இப்போ ஒரு 1/2 லெமன், ஒரு 4-5 சொட்டு போதும். இதில் வந்து கரெக்டாக வரும் 4-5 சொட்டு, இதே போதும். அதில் இந்த கொட்டை இல்லாமல் நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம அந்த கறியை போட்டதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றிருக்கோம், லெமன் வேறு புளிஞ்சிருக்கோம். நம்ம எல்லாத்தையும் நம்ம இப்படி ஒரு கலர் கலரணும். கறியெல்லாம் வெந்திருக்கும், பார்க்கும்போதே தெரியுது. 4 விசில் அது கண்டிப்பாக வெந்துடும். ஏன்னா இளநாட்டு கறி, நல்ல வெள்ளாட்டு கறி, அதனால் வெந்துடும். இப்போ நம்ம இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நான் கேன் வாட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே அளக்க மாட்டேன். நானும் இதுக்கு முன்னே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் ஒரு அளவாக மதிப்பாக தான் போடுவேன். இப்போ தண்ணி போடுறேன். நம்ம எப்போவுமே கொஞ்சம் உப்பாக இருக்கட்டும், என்ன காரமாக இருக்கட்டும், அளவு வந்து நம்ம முதவே கொஞ்சம் கம்மியாகவே தான் போடணும். எக்ஸ்ட்ரா போட்டோன்னா அது அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டேன். இது இந்த அரிசிக்கு போதுமானதாக இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இப்படி தான் பண்ணுவேன் எப்போவுமே. எப்போதும் நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன், அரிசி வந்து கீழே இருக்கணும், தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும். அது வந்து நமக்கு வெந்துடும். நமக்கு தக்காளி வெங்காயம் இந்த தயிரெல்லாம் போடுறதுனால நமக்கு தண்ணி விடும், இந்த கறியெல்லாம் போடுறதுனால. அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். சில பேர் 1க்கு 2ன்னு அளந்து போடுவாங்க, நான் அந்த மாதிரி போட்டதே கிடையாது. இப்போ இந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியை நம்ம வடிகட்டி நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து ஒரு நிமிஷம் நம்ம இதில் மூடி வைக்குவோம். இதில் வந்து நான் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதில் தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். இது நம்ம அரிசி போட்டதுக்கப்புறமா நம்ம மேலே போட்டுடலாம். அப்புறம் வந்து இது ஒரு 4 ரம்பா இலை. நான் இந்த ரம்பா இலை பற்றி சொல்லியிருக்கேன். இது வந்து ஊர்லலாம் இருக்கும், இது கிடைக்கிது, கோயம்பேட்டில் மார்க்கெட்லலாம் கிடைக்க தான் செய்யுது. இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத நம்ம வாங்கி அதை கட் பண்ணி காய வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா எத்தனை வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய் சாப்பாடு, இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் போடலாம். நான் ஒரு 4 இலையும் அது கூட சேர்த்துருக்கேன். நம்ம அரிசி போட்டுட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ இது சால்னா நல்லா கொதிச்சிச்சு.
இந்த நேரத்தில் நம்ம இப்போ அரிசியை போட்டுடலாம். இந்த கறியெல்லாம் போட்டது நல்லா சூடாகி கொதிச்சிச்சு. இப்போ அரிசியை நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம கையில் வடிகட்டி போட்டுடலாம். நம்ம அப்படியே உடையாமல் கழுவிடணும். ஃபஸ்ட்டே கழுவி தான் நம்ம ஊற போடணும். ரெண்டாவது ஊற வச்சுட்டுலாம் நம்ம கழுவக்கூடாது. ஏன்னா இது வந்து பிரியாணி அரிசிங்கிறதுனால அது உடஞ்சிரும். நம்ம வீட்டு அரிசினா நம்ம கழுவிக்கலாம். அதான் ஃபஸ்ட்டே நான் 4 தண்ணி கழுவிட்டேன். கழுவிட்டு தான் நான் ஊற போட்டுருந்தேன். கலரி விடுறதும் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி இந்த மாதிரி எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி கீழே இருந்து அப்படி மேலே திருப்புறதுக்கு. மற்றபடி சின்ன கரண்டியெல்லாம் போட்டுலாம் நம்ம கலரிக்கிட்டே இருந்தோன்னா அது அரிசி உடஞ்சிரும். அப்படி பூ மாதிரி அப்படி பண்ணணும். நம்ம இப்போ உப்பு பார்த்துமான்னு நம்ம பார்க்கலாம். கரெக்டாக இருக்குங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்குது. காரமும் சரியாக இருக்குது. இவ்வளோதாங்க நான் தண்ணி போடுறது. தேவைப்பட்டால் கொஞ்சம் அரிசியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பக்கத்து அடுப்பில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் சுடு தண்ணி வச்சு நம்ம தொளிச்சு விட்டு தம்மில் போடலாம். அப்படி இல்லைன்னா இதிலே போட்டுக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லி புதினா இந்த ரம்பா இலையெல்லாம் தண்ணியிலேருந்து நான் நல்லா வடிகட்டி உதடி அதில் போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கொத்தமல்லி புதினா ரம்பா இலையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ இந்த அரிசி போட்டோன்னா அரிசியும் கொதிக்குது. நம்ம இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ மூடிடலாம். இப்போ பார்த்தீங்களா, தண்ணி எல்லாமே கரெக்டாக வற்றிச்சு. எல்லாம் கரெக்ட் ஸ்டேஜில் வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சாப்பாடு எடுத்து நம்ம வெந்துச்சான்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. அவ்வளோ தண்ணி இழுத்துரும். இப்போ நம்ம சாப்பாடை நல்லா அப்படி கரண்டி வச்சு மொழி விட்டுட்டு நம்ம இப்போ தம்மில் போடுவோம். நமக்கு வெந்திச்சா வேவலையாங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம அரிசியாக போடும்போது எப்படி இருந்துச்சு, இது அரை வேக்காடுன்னு அன்றைக்கி சாப்பாடு வந்து தெரியாது. வெந்திச்சுன்னா தான் நமக்கு நல்லா அழகாக தெரியும். பார்க்க முன்னக்கூட்டி நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கரண்ட்லேயும் வந்து கொஞ்சம் ஒட்டும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வெந்திச்சு சாப்பாடு அப்படின்னு. வேவலை அன்னைக்கு கரண்டியில் ஒட்டாது சாப்பாடு. அந்த மாதிரி இந்த சட்டி ஓரத்துலேயும் ஒட்டாது. சாப்பாடு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுனால சாப்பாடு நல்லா வெந்திச்சு நல்லா பதம்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதான் தம்மில் போடுறது. இப்போ மூடி வச்சுட்டு நான் இதில் வந்து அடுப்பை வந்து நல்லா ஒட்ட சிம்மில் வச்சுருக்கேன். தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை எடுத்து நம்ம இந்த சாப்பாட்டு பானைக்கு மேலே நம்ம வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே தம்மில் கிடக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்ம பரிமாறிக்க வேண்டியதான். பாத்திரத்தில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் நம்ம சாப்பாடை தம்மில் போட்டேன். இப்போ இந்த சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த தண்ணி சட்டியை நான் இறக்கிட்டேன். இந்த பார்த்தீங்களா, சாப்பாடு நல்ல பொறுப்பமாக நல்லபடியாக வந்திருக்குது. நல்லா திறக்கும் போதே வாசனை அப்படி அடிக்குது. நம்ம செஞ்சு வீட்டில் சாப்பிட்றதான். வீட்டில் செய்கிறது அது ஒரு டேஸ்ட் தான். இந்த பாருங்கள், இந்த சாப்பாடு மட்டன் பிரியாணி ரெடி. இப்போ கத்திரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் செய்கிறது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அளவு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.